بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 111 தப்பத் தஃப்சீர் இப்னு கசீர். மொத்த வசனங்கள் 5. தப்பத் அழிந்தது. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் தப்பத் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அபூ லஹபுடைய இரு கைகளும் அழிந்தன, அவனும் அழிந்தான். அவனது செல்வமும் அவன் செய்தவையும் அவனை காக்கவில்லை. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கருகுவார்கள். அவள் கழுத்தில் முறுத்தேறிய ஈச்சமரக் கயிறு உள்ளது. இது மக்காவில் அருளப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். இந்த சூரா அருளப்பட்டதற்கான காரணமும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ லஹப் காட்டிய ஆணவமும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அல் புகாரி அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் பத்ஹா பள்ளத்தாக்கிற்குச் சென்று ஒரு மலையின் மீது ஏறினார்கள். பின்னர் அவர்கள் யா சபாஹா என்று சத்தமிட்டு கூறினார்கள். உடனே குரேஷிகள் அவர்களை சூழ்ந்து கூடினார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், அரஐத்தும் இன் ஹத்தஸ்துக்கும் அன்னல் அதுவ முசப்பிஹுக்கும் அவ் முமஸ்ஸிக்கும் அகுந்தும் துசத்திகூனனி. அதாவது, காலையிலோ அல்லது மாலையிலோ எதிரிகள் உங்களை தாக்கப் போகிறார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் என்னை நம்புவீர்களா? அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். பிறகு அவர்கள் கூறினார்கள், ஃப இன்னி நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத். நிச்சயமாக நான் உங்களுக்கு கடுமையான வேதனை வருவதற்கு முன்பு அனுப்பப்பட்ட எச்சரிக்கை செய்பவன். அப்போது அபூ லஹப், இதற்காகவா எங்களை ஒன்று கூட்டினாய்? நீ நாசமாகப் போ என்று கூறினான். ஆகவே அல்லாஹ் தப்பத் யதா அபி லஹபின் வ தப், அபூ லஹபின் இரு கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும் என்ற வசனத்திலிருந்து சூராவின் இறுதி வரை அருளினான். மற்றொரு அறிவிப்பில் அவன் தன் கைகளை தட்டியவாறி எழுந்து, இந்த நாள் முழுவதும் நீ நாசமாகப் போ, இதற்காகவா எங்களை ஒன்று கூட்டினாய் என்று கூறியதாக வந்துள்ளது. அப்போது அல்லாஹ் அருளினான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப், அபூ லஹபின் இரு கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும். இதன் முதல் பகுதி அவனுக்கு எதிரான ஒரு பிரார்த்தனையாகவும் இரண்டாவது பகுதி அவனைப் பற்றிய ஒரு செய்தியாகவும் உள்ளது. இந்த அபூ லஹப் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமங்களில் ஒருவனாவார். அவனது பெயர் அப்துல் உஸ்ஸா பின் அப்துல் முத்தலிப். அவனது பட்டப்பெயர் அபூ உதைபா. அவனது முகம் பிரகாசமாக இருந்ததால் மட்டுமே அவன் அபூ லஹப் என்று அழைக்கப்பட்டான். அவன் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி தீங்கு இழைப்பவனாக இருந்தான். அவன் அவர்களையும் அவர்களின் மார்க்கத்தையும் வெறுத்து இழிவுபடுத்தினான். இமாம் அஹமத் அவர்கள் அபூ அஸ்ஸினாத்திடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாமுக்கு முந்தைய அறியாமை காலத்தை சேர்ந்த பனி அது தில் கோத்திரத்தை சேர்ந்த ரபியா பின் அப்பாத் என்ற மனிதர் அவரிடம் கூறினார், இஸ்லாமுக்கு முந்தைய அறியாமை காலத்தில் துல் மஜாஸ் சந்தையில் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் யா ஐயுஹன் நாசு கூலு லா இலாஹ இல்லல்லாஹு துஃப்லிஹு. மக்களே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்று கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். மக்கள் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். அவர்களுக்குப் பின்னால் பிரகாசமான முகமும் மாறு கண்ணும் 2 சடைகளும் கொண்ட ஒருவன் இருந்தான். அவன் நிச்சயமாக, இவர் நமது மார்க்கத்திலிருந்து மதம் மாறியவர், ஒரு பொய்யர் என்று கூறிக்கொண்டிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த மனிதர் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். ஆகவே நான் அவன் யார் என்று கேட்டேன். அதற்கு மக்கள், இவர் அவருடைய மாமா அபூ லஹப் என்று கூறினார்கள். அஹமத் அவர்கள் இந்த அறிவிப்பை சுரைஜிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். அவர் இதை இப்னு அபி அஸ்ஸினாத்திடமிருந்தும் அவர் தமது தந்தை அபூ அஸ்ஸினாத்திடமிருந்தும் இதே அறிவிப்பை குறிப்பிட்டார். எனினும் இந்த அறிவிப்பில் அபூ அஸ்ஸினாத் கூறினார், நான் ரபியாவிடம்
நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு குழந்தையாக இருந்தீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லை, அல்லாஹுவின் மீது ஆணையாக, அன்று நான் மிகவும் புத்திசாலியாக இருந்தேன் மற்றும் நான் புல்லாங்குழலை இசைக்காக மிகவும் வலுவாக ஊதுபவனாக இருந்தேன். அஹ்மத் அவர்கள் மட்டுமே இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார். அல்லாஹுவின் கூற்று பொறுத்தவரை, மா அஹ்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பயனளிக்காது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றவர்களும் கூறியுள்ளார்கள், வமா கஸப், அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பயனளிக்காது. கஸப் என்பது அவனது பிள்ளைகளை குறிக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு, முஜாஹித், அதா, அல் ஹசன் மற்றும் இப்னு சீரின் அவர்களிடமிருந்தும் இதே போன்ற ஒரு கூற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளைகளை ஈமானின் பக்கம் அழைத்தபோது அபூ லஹப் கூறியதாக, என் மருமகன் சொல்வது உண்மையாக இருந்தாலும் மறுமை நாளில் என் செல்வத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு வேதனையான தண்டனையிலிருந்து என்னை நானே மீட்டுக் கொள்வேன் என்று கூறினான். இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அல்லாஹ், மா அஹ்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பயனளிக்காது. பின்னர் அல்லாஹ் கூறுகிறான், சயஸ்லா நாரன் தாத லஹப், அவன் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் நுழைவான். அதாவது அதில் தீப்பிழம்புகளும் தீமையும் கடுமையான எரிப்பும் உள்ளது. அபூ லஹபின் மனைவி ஜமீலின் விதி, வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப், விறகு சுமக்கும் அவனது மனைவியும். அவனது மனைவி குறைஷிகளின் முக்கிய பெண்களில் ஒருவராவார். அவள் ஜமீல் என்று அழைக்கப்பட்டாள். அவளுடைய பெயர் அர்வா பின்த் ஹர்ப் பின் உமையா. அவள் அபூ சுஃபியானின் சகோதரி. அவள் தன் கணவனின் நிராகரிப்பு, மறுப்பு மற்றும் பிடிவாதத்தில் அவனுக்கு ஆதரவாக இருந்தாள். ஆகவே மறுமை நாளில் நரக நெருப்பில் அவனுக்கு வழங்கப்படும் தண்டனைக்கு அவள் துணை செய்வாள். ஆகவே அல்லாஹ் கூறுகிறான், வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லுன் மின் மஸத், விறகு சுமக்கும் அவளுடைய மனைவி, அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய மசத் கயிறு உள்ளது. அதாவது அவள் விறகுகளை சுமந்து வந்து தன் கணவன் அனுபவிக்கும் வேதனையை அதிகரிப்பதற்காக அவன் மீது போடுவாள். மேலும் அப்படிச் செய்ய அவள் தயாராகவும் ஆயத்தமாகவும் இருப்பாள். ஃபீ ஜீதிஹா ஹப்லுன் மின் மஸத், அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய மசத் கயிறு உள்ளது. முஜாஹித் மற்றும் உர்வா ஆகிய இருவரும் நெருப்பின் பேரீச்சை நாரினால் ஆனது என்று கூறினார்கள். அல் ஔஃபி அவர்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அத்தியா அல் ஜத்லி அவர்கள், அத்தஹாக் அவர்கள் மற்றும் இப்னு ஜெயித் அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளார். அவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதையில் முட்களை போட்டு வந்தார் என்று அறிவித்துள்ளார். அல் ஜௌஹரி அவர்கள் கூறினார், அல் மசத் என்பது நார்களை குறிக்கிறது. அது நார்கள் அல்லது பேரீச்சை ஓலைகளால் செய்யப்பட்ட கயிறாகும். அது ஒட்டகங்களின் தோல்கள் அல்லது அவற்றின் உரோமங்களிலிருந்தும் செய்யப்படும். ஒரு கயிறின் பிணைப்பை இறுக்கமாக கட்டும்போது மசத்துல் ஹப்லா என்றும் அம்சத்துஹு மசதன் என்றும் கூறப்படுகிறது. முஜாஹித் அவர்கள் கூறினார், ஃபீ ஜீதிஹா ஹப்லுன் மின் மசத், அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய மசத் கயிறு உள்ளது. இதன் பொருள் இரும்பினாலான கழுத்துப்பட்டை. அரபிகள் கப்பிவடத்தை மசத் என்று அழைப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அபூ லஹபின் மனைவி அல்லாஹுவின் தூதருக்கு தீங்கு விளைவித்த ஒரு கதை. இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் கூறினார். அவருடைய தந்தையும் அபூ சுர்ஆவும் கூறினார்கள். அப்துல்லா பின் அஸ்-சுபைர் அல் ஹுமைதி அவர்களிடம் சுஃபியான் தெரிவித்ததாகவும், சுஃபியானிடம் அல் வலீத் பின் கதீர் தெரிவித்ததாகவும், அவரிடம் இப்னு தத்ருஸ் அறிவித்ததாகவும் அஸ்மா பின் அபீபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எப்போது தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபூ லஹபின் இரு கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும் என்ற வசனம் அருளப்பட்டதோ, ஒற்றைக் கண்ணுடைய ஜமீல் பின் ஹர்ப் அழுது புலம்பியவாறு வெளியே வந்தாள். அவள் கையில் ஒரு கல் இருந்தது. அவள் கூறினாள், அவர் எங்கள் தந்தையை குறை கூறுகிறார், அவருடைய மார்க்கம் எங்களுக்கு இழிவு, அவருடைய கட்டளை எங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் காபாவில் அமர்ந்திருந்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடன் இருந்தார்கள்.
அவளை பார்த்தபோது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், அல்லாஹுவின் தூதரே, அவள் வருகிறாள், அவள் உங்களை பார்த்து விடுவாளோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றார். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹா லன் தரானி, நிச்சயமாக அவள் என்னை பார்க்க மாட்டாள் என்று பதிலளித்தார். பின்னர் அவர் தமக்கு பாதுகாப்பாக குரானிலிருந்து சில வசனங்களை ஓதினார். இது அல்லாஹ் கூறுவது போல ஆகும். وَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَسْتُورًا. நீர் குரானி ஓதும்போது உமக்கும் மறுமையை நம்பாதோருக்கும் இடையில் நாம் மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம். ஆகவே அவள் முன்னேறி வந்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் முன்னால் நின்றாள். ஆனாலும் அவளால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. பிறகு அவள் கூறினாள், ஓ அபூபக்கர், உமது நண்பர் என்னைப் பற்றி அவதூறமான கவிதைகளை இயற்றுகிறார் என்று எனக்கு தகவல் கிடைத்தது என்றாள். அதற்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இந்த இல்லத்தின் காபாவின் இறைவன் மீது ஆணையாக அவர் உன்னை அவதூறாக பேசவில்லை என்று பதிலளித்தார்கள். ஆகவே அவள், நிச்சயமாக நான் அவர்களின் தலைவரின் மகள் என்பதை குறைஷிகள் அறிவார்கள் என்று கூறிக்கொண்டே திரும்பிச் சென்றாள். அல் வலீத் அல்லது வேறொருவர் இந்த ஹதீஸின் மற்றொரு அறிவிப்பில் கூறினார், உம்மு ஜமீல் இறை இல்லத்தை காபாவை வலம் தவாஃப் செய்து கொண்டிருந்தபோது தன் இடுப்பு ஆடையால் இடறி விழுந்து தூற்றுபவன் சபிக்கப்படட்டும் என்று கூறினாள். அப்போது உம்மு ஹக்கீம் பின்த் அப்துல் முத்தலிப், நான் ஒரு கற்புள்ள பெண், எனவே நான் இழிவாக பேச மாட்டேன், நான் பண்பட்டவள், எனவே எனக்குத் தெரியாது, நாங்கள் இருவரும் ஒரே மாமாவின் பிள்ளைகள், எல்லாவற்றிற்கும் மேலாக குறைஷிகளே நன்கு அறிவார்கள் என்று கூறினார். ஃபத்ஹுல் பாரி 8.610. இந்த சூராவின் தஃப்சீர் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் எல்லா புகழும் அருளும் அல்லாவுக்கே உரியது.